தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததுல விசிகாவிற்கு ஏதாவது ரிக்ரெட்ஸ், ஏதாச்சும் வருத்தம் ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படியெல்லாம் ஒரு வருத்தமும் இல்லை. பதவி உயர்வில் வந்து எஸ்சி எஸ்டி எம்ப்ளாயீஸ்க்கு இடஒதுக்கீடு கொடுக்காததில் எங்களுக்கு வருத்தம் உண்டு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு முடியவே முடியாது என்று மு.க. ஸ்டாலின் சொன்னதில் எங்களுக்கு வருத்தம் உண்டு. இன்னும் பாஜக பின்னிலிருந்து இயக்குதுங்கிற அந்த சந்தேகத்தை இது உறுதிப்படுத்துது தானே அப்படின்னு கேட்கிறேன். பாஜக பின்னிருந்து இயக்குதுன்னு இதை வச்சு எப்படி? விசிக தாவேகாவுடன் தொடர்வதில் தயக்கம் எதற்கு? தாவேகா செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் நிச்சயமாக துணை போக மாட்டோம். இப்போ சாய்குமாரை தேர்தல் ஆணையம் நியமித்தது என்கிற ஒற்றை காரணத்திற்காகவே ஏன் வந்து தாவேகாவுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களே அதை முடிவு பண்ணிக்கூடாது. தேர்தல் ஆணையம் நியமித்தது, மீண்டும் அதற்கான எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டிய சூழல் வருகின்ற போது அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருகிறதுன்னு அவர் சந்தேகம் யார் வேணுமோ சந்தேகப்படலாம். அது ஷானவாஸ் அவர்கள் பிஜேபி குறித்து அங்கே வந்து நிர்வாகத்துக்குள்ள தலையிட்டக்கூடாது என்று அவர் நினைப்பது விடவும் அதை விடவும் அதிகமான வந்து எண்ணம் கொண்டவர் எங்கள் தலைவர். அது என்ன விசிகாவுக்கு தெரியாதா அல்லது வந்து விசிகா தலைவருக்கு தெரியாதா? பாஜக மறைமுகமாக ஆட்சி நடத்துகிறது என்று சொல்வது என்பது ஷானவாஸ் அவர்கள் தாவேகாவை குற்றம் சாட்டுகிறாரா அல்லது விசிகாவையும் விசிகா தலைமையுமே குற்றம் சாட்டுகிறாரா? அவர்கள் சரியானதை செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக துணை நிற்போம். அவர்கள் தவறானதை செய்தால் வாய்ப்பு. நாங்கள் எச்சரிக்கிறோம். எச்சரிக்கை என்பது விசிகவுடைய கொள்கைகளுக்கும் விசிக எதற்காக திமுகவுடன் சேர்ந்திருந்ததோ இப்போது தாவேகாவுடன் சேர்ந்திருக்கிறதோ அந்த நிலைப்பாட்டுக்கே ஒரு குந்தகம் வரும் என்று இந்த ஆட்சியின் மீது ஒரு சந்தேகம் எழுப்புகிறார். ஷானவாசனுடைய குற்றச்சாட்டு என்பது திமுகவுடைய நிலைப்பாட்டிலிருந்து பேசுவது போல இருக்கு. அதுதான் எங்களுக்கு பெரிய அவர் மீது ஒரு ஏன் திராவிட மாடல் ஒரு தலித்தை முதலமைச்சராக மாற்றக்கூடாது, ஆக்கக்கூடாது. இது குறித்து ஷானவாசுக்கு என்ன பார்வை இருக்கிறது? இது தவறு என்று அவருக்கு தெரியவில்லையா? கட்சியோட கொள்கையிலிருந்து நான் எங்க மாறுபட்டு பேசிட்டேன் அப்படின்னு கேட்கிறார். விசிகாவினுடைய குரலாக பேசுவது என்பது வேறு, திமுகவினுடைய நிலைப்பாட்டிலிருந்து பேசுவது என்பது வேறு, திமுகவினுடைய குரலாக பேசுவது என்பது வேறு. கலைஞருடைய நூற்றாண்டு விழாவுக்கு ராஜநாத் சிங் கூட்டு வந்து ஒன்றிய அமைச்சர் நாணயம் வெளியிட்டது, அது மட்டுமே வந்து திமுக பாஜகவோடு சென்று விட்டது. அமைச்சரவை இடம்பெற்று விட்டதுக்கு பிறகாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒருவேளை பாமக தாவேகாவுடன் வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமேயானால் அங்க விசிக தொடருமா? பாமக உள்ளே வந்தால் அமைச்சரவையில் நாங்கள் இருந்தாலும் கூட அதை பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம். நாங்கள் உலகம் நேர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞரும் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஒருவருமான திரு ரஜினிகாந்த் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம். தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததுல விசிகாவிற்கு ஏதாவது ரிக்ரெட்ஸ், ஏதாச்சும் வருத்தம் ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படியெல்லாம் ஒரு வருத்தமும் இல்லை. நாங்கள் வந்து எந்த காரணத்திற்காக திமுகவை ஆதரித்தோமோ அதே காரணத்துக்காக தான் வந்து தாவேகாவை ஆதரிச்சிட்டு இருக்கோம். இப்போ திமுகவை ஏன் ஆதரித்தோம்? எத்தனையோ வந்து எங்களுக்கு வருத்தங்கள், வேதனைகள், முரண்பாடுகள் கூட இருந்தது. ஆனால் எந்த புள்ளியில் நாங்கள் நின்னோம் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற சனாதன சக்திகளுக்கு தமிழ் மண்ணில் இடம் கொடுத்துடக்கூடாது. அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து இங்கே கால் ஊன்றுவதற்கு நாம் வந்து வாய்ப்பளித்து விடக்கூடாது என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் தான் நாங்கள் திமுகவோடு நின்னோம். வேங்க வயல் குறித்து எங்களுக்கு வருத்தம் உண்டு. ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்றாதது குறித்து எங்களுக்கு வருத்தம் உண்டு. பதவி உயர்வில் வந்து எஸ்சி எஸ்டி எம்ப்ளாயீஸ்க்கு இடஒதுக்கீடு கொடுக்காததில் எங்களுக்கு வருத்தம் உண்டு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு முடியவே முடியாது என்று மு.க. ஸ்டாலின் சொன்னதில் எங்களுக்கு வருத்தம் உண்டு. இன்னும் அடுக்கி கொண்டே போகலாம். ஆனா வந்து அதே ஆதரவு கொடுத்த அடிப்படையில் இங்கேயும் ஆதரவு தொடரணும். இங்கே என்ன ஆதரவுனா, அதே போல 108 இடங்களில் வெற்றி பெற்ற தாவேகா ஒரு 10 இடங்களில் வந்து தேவைங்கிற அடிப்படை, 10 இடங்கள் தான் தேவைங்கிற அடிப்படையில் அது நாம் ஆதரவு கொடுக்கலன்னு சொன்னாக்கா பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கவர்னர் மூலமாக ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியை இங்கே அமல்படுத்துவாங்க. அப்படி அமல்படுத்திட்டு பிஜேபியினுடைய ஆட்சியை வந்து மறைமுகமாக கவர்னர் மூலமாக நடத்துவாங்க. ஆக அந்த ஒரு சூழல் இங்கே ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் தாவேகாவுக்கு ஆதரவு. அந்த இடத்துல தான் இப்போ கொஸ்டினபிள் ஆகுது. என்னன்னா, ஏற்கனவே 20 இடங்கள் நண்பர்கள் 120 அப்படிங்கிற அந்த பெஞ்ச் மார்க்கை கிராஸ் பண்ண பிறகு
மீண்டும் வந்து எதிர்தரப்புல இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அதிமுகவுல இருந்து ஒரு 25 பேரு, அமமுகல இருந்து ஒருத்தர் என்று அங்கிருந்து பெறப்படுவது திரு விஜய் அவர்களுடைய ஒப்புதலின் பேரிலேயே நடைபெறுகிறது என்கிற சந்தேகம் விசிகவுடைய திரு ஆளூர் ஷானவாஸ் எழுப்புகிறார். அதுல என்னன்னா, ஏன் அந்த மற்ற எதிர்த்தரப்புல இருந்து பெற வேண்டிய சூழல் என்ன இருக்கு? அப்ப பாஜக பின்னால இருந்து இயக்குதுங்கிற அந்த சந்தேகத்தை இது உறுதிப்படுத்துது தானே அப்படின்னு கேட்கிறார். பாஜக பின்னிருந்து இயக்குதுன்னு இதை வச்சு எப்படி சொல்ல முடியும்? இது போன்ற நடைமுறைகள் வந்து கைவிடப்பட வேண்டும் அப்படின்னு விசிகாவின் நிலைப்பாடு. விசிகா திரும்பி திரும்பி எங்கள் தலைவர் வந்து சொல்கிறாரு என்னன்னா, எந்த சூழல்லையும் தாவேகா ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டோம். ஆகவே வந்து இது குறித்து எந்த சந்தேகமும் தாவேகாவுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் இது போன்று குதிரை பேரம் நடப்பதாக கவர்னர் நினைத்தால் அல்லது கவர்னருக்கு உரிய தரவுகள் இருந்தால் அவர் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்கக்கூடாது. இல்ல, அங்கதான் கேள்வி வருது. என்று எங்க தலைவர் சொல்றாரு. இந்த நடவடிக்கையை எடுக்காம இருக்கப்படுது அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் விசிக தரப்புல வைக்கப்படுகிறதுங்கிறதா கேள்வி. அது என்ன அப்படி இருக்கு? நடவடிக்கைன்னா அவங்க வந்து ஒரு எம்எல்ஏவாவே வந்துட்டாங்க அல்லது வந்து ஒரு அங்க இருந்து வெற்றி பெற்றதோடு வந்துட்டாங்கன்னா நடவடிக்கைங்கிறது வாய்ப்பு இருக்கு. அவங்க ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க. ஒரு டாக்டிக்கல் ஒன்று நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதுவும் ஏற்புடையது அப்படின்னு நாங்க சொல்ல வரல. அதே சமயத்தில் அது அதிமுக கவலைப்படணும். அதிமுக அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். நாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோமா? நிச்சயமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்த நடைமுறை தப்பா? நிச்சயமாக தவறு. இதை நாங்கள் சுட்டி காட்டிருக்கோமா? நிச்சயமாக சுட்டி காட்டுகிறோம். அதே சமயத்தில் இந்த காரணங்கள் ஒரு ஆதரவை வந்து விட்ரா பெறுவதற்கான காரணமாக நாங்கள் பார்க்கல. காரணம் என்னன்னா, அவர்கள் அதிமுகவினுடைய ஒரு பலவீனமான தலைமை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க, அல்லது தொடர் தோல்விகளில் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நாம் எதிர்காலம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி வெளியில வர்றாங்க. இது தனிப்பட்ட ஒரு விருப்பமாக நடக்கிற போது இதை வந்து அரசியலோடு முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அரசியலோட முடிச்சு போட வேண்டும் அப்படின்னா, இப்போ நீங்க ஆதரவு கொடுத்ததுக்காக வந்து எந்த ரிக்ரெட்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் கூட்டணியில் அல்லது கூட்டணியாக ஒரு அங்கம் வகிப்பதில் தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடியதில் தயக்கம் ஏதாவது இருக்கா? விசிக தாவேகவுடன் தொடர்வதில் தயக்கம் ஏதாவது இருக்கா? எந்த தயக்கமும் இல்லை. முதல் அதாவது ஆட்சியில் நாங்கள் பங்கேற்றுட்டோம். அதே சமயத்தில் ஒரு கூட்டணியாக இன்னும் இது ஒரு முழுமை பெறல. தாவேக தலைமையிலான ஒரு கூட்டணி இன்னும் முழுமை பெறல. அதற்கான முயற்சி கடந்த ஒரு முறை எடுக்கப்பட்டது. ஜூன் மாசமா ஜூலை மாசம் 1ஆம் தேதியே ஒரு முறை எடுக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம், கலந்துக்கிறோம். எங்க தலைவர் கலந்துருக்காங்க. அதன் பிறகு அடுத்த கூட்டத்திற்காக வந்து தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அப்போ ஒரு கூட்டணியாக வந்து அது முழுமை பெறுகிற பொழுது நாங்கள் அங்க வைக்கிறதுல எந்த தடையும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம். அதை எங்கள் தலைவர் பல முறை சுட்டி காட்டவும் செஞ்சிருக்கிறாரு. அதே சமயத்தில் தாவேகா செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் நிச்சயமாக துணை போக மாட்டோம். எப்படி திமுகவோடு நாங்கள் ஒரு புள்ளியில் இணைந்து செயல்பட்டாலும் திமுகவினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு எதிராக இருக்கிற பொழுது, எங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு எதிராக இருக்கிற பொழுது நாங்கள் போராடுவதற்கு தயங்கவில்லை. அதே போல தாவேகா அப்படி வந்து ஏதாவது ஜனநாயகத்துக்கு விரோதமாகவோ அல்லது மக்களுக்கு விரோதமாகவோ ஏதாவது செய்தால் நிச்சயமாக நாங்கள் அதற்கு எதிராக செயல்படுவோம். அதில் மாற்று விசிக இவ்வளவு நாள் வைத்திருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் என்ன அப்படின்னா, சமரசமற்ற பாஜக எதிர்ப்பு, சமூக நீதியில அடிப்படை, தமிழ் தேசியம் உள்ளிட்ட இது கொள்கைகள். இப்ப பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில திமுக கிட்ட இருந்து ஆதரவு வந்து இப்ப தாவேகாவுக்கு கொடுத்திருக்க பட்சத்துல தாவேகாவுடைய ஆட்சியை பாஜகவுடைய பின்புலத்தில் தான் நீங்கிறது அல்லது அதற்கான சமிகைகள் தெரிகிறது அப்படிங்கிற கேள்விதான் ஆளூர் ஷானவாஸ் வைக்கிறார். என்ன அப்படின்னா, சாய்குமார் அவர்களுடைய எக்ஸ்டென்ஷன் மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி கொடுக்குறாங்க? இதுவரைக்கும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை இவருக்கு மட்டும் எப்படி கொடுக்கப்படுகிறது? பழனிமலை முருகன் கோயில் இருக்கக்கூடிய இந்த விவகாரத்துல மற்ற இதே திமுக ஆட்சி நடந்திருந்தால் இங்க நிறைய ஒரு பெரிய மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் கூட்டு வந்து சங் பரிவார் அமைப்புகளோ பாஜகவோ RSSஓ மற்றவர்களெல்லாம் சேர்ந்து இங்க பெரிய திரளான ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. இப்ப இருக்கும்போது ஏன் பண்ணல? இப்படி உள்ளிட்ட காரணங்களே அடுக்குகிறார். அதாவது சாய்குமார் அவரை வந்து தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையம் நியமிச்சிச்சு. சாய்குமாரும் ஒரு IAS அதிகாரி தான், நிர்வாக நடைமுறையில் இருக்கிற ஒரு நபர் தான். இப்போ சாய்குமாரை தேர்தல் ஆணையம் நியமித்தது என்கிற ஒற்றை காரணத்திற்காகவே சாய்குமார் வந்து நல்ல நிர்வாகம் பண்ணுறாரு, இல்லை ஒன்றும் நிர்வாகத்தை திறம்பட நடத்துகிறாரு அப்படின்னா
அதற்காகவே நம்ம அவரை வந்து நீக்கணுங்கிற அவசியம் கிடையாதே. எக்ஸ்டென்ஷன்ங்கிறது எல்லா காலகட்டங்களையும் நல்ல அதிகாரிகள் என்று எந்த அரசு நினைக்கிறதோ அவர்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே போல தான் இவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. இவரை தொடர வைப்பதில் பாஜகவுடைய பங்கு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன் வந்து தாவேகாவுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களே அதை முடிவு பண்ணிக்கூடாது? ஏன் வந்து இவர்கிட்ட பாஜகவுடைய அம்சங்கள் இல்லை, அல்லது வந்து இவர் பாஜகவுடைய செயல் திட்டத்தில் இல்லை அப்படின்னு ஒரு முதலமைச்சர் நினைக்கிற பொழுது, அல்லது தாவேக அரசு நினைக்கிற பொழுது, அவரை தொடர வைக்கிறதுல என்ன பிரச்சனை? தேர்தல் ஆணையம் நியமித்தது என்கிற ஒரே காரணத்திற்காகவே அவருக்கு ஒரு முத்திரை குத்துவது சரியானது விஷயம். மாநிலங்கள்ல மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தை சிஎஸ் வந்து மாத்துறாங்க. அதுல ஒண்ணு தமிழ்நாடு, இன்னொன்னு மேற்கு வங்கம். அப்படி என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ் அவர்களை இது தேர்தல் காலத்துல நியமித்தது, அந்த தேர்தல் ஆணையம் நியமித்தது, மீண்டும் அதற்கான எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டிய சூழல் வருகின்ற போது அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருகிறதுன்னு அவர் சந்தேகம் யார் வேணுமோ சந்தேகப்படலாம். அது ப்ரூவ் பண்ணப்படணும்ல, அது நிரூபிக்கப்படணும்ல. நிரூபிக்கப்படாத வரையும் சந்தேகத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. இது அதுக்கான ஒரு ஆதாரமா இருக்குமோ அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்புறோம். அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத எங்களுடைய கருத்து. அதாவது என்னன்னா, ஒரு விஷயம் சார், ஷானவாஸ் அவர்கள் பிஜேபி குறித்து அங்கே வந்து நிர்வாகத்துக்குள்ள தலையிடக்கூடாது என்று அவர் நினைப்பதை விடவும் அதிகமான வந்து எண்ணம் கொண்டவர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர். அப்போ பாஜக பின்னிருந்து இயக்குகிறது, பாஜக ஆட்சி தாவேகா மூலமாக நடக்கிறது என்று ஷானவாஸ் குற்றம் சாட்டினார்னு சொன்னால் அது என்ன விசிகாவுக்கு தெரியாதா, அல்லது வந்து விசிகா தலைவருக்கு தெரியாதா? இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு மிகப்பெரிய நிலைப்பாட்டை அது கூர்மைப்படுத்தியது. சனாதன எதிர்ப்பு என்கிற அந்த நிலைப்பாட்டை கூர்மைப்படுத்தியது. இங்கே வந்து பிஜேபியை மக்களுக்கு விரோதமான சக்தி என்று இங்கே வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது விசிகாவினுடைய தலைவர் எழுச்சி தமிழர். அப்போ அவர் அப்படி வந்து நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது பாஜக மறைமுகமாக ஆட்சி நடத்துகிறது என்று சொல்வது என்பது, ஷானவாஸ் அவர்கள் தாவேகாவை குற்றம் சாட்டுகிறாரா, அல்லது விசிகா தலைமையுமே குற்றம் சாட்டுகிறாரா என்கிற கேள்விதான் எழுது. காரணம் என்னன்னா, அப்படி ஒரு தொனி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எங்கள் தலைவர் ஒரு நிமிடம் கூட தாவேகா ஆதரவு என்கிற நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார். அதற்காகத்தான் திருமாவளவன் அவர்கள் நாங்க வந்து டிட்டாச்சா இருக்கோம் என்று சொல்கிறார். அப்படின்னா டிட்டாச்சா இருக்கன்னா, இவங்க தாவேகா கொண்டு வரக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும், எல்லா விஷயங்களுக்கும் அல்லது திட்டங்களுக்கும் அது ஒவ்வாமை இருந்தா அதுல நாங்க வந்து விலகி நிக்கிறோம், அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது என்ற துணியில் பேசுகிறார் அப்படிங்கறத சுட்டிக்காட்டுறார் திரு ஷானவாஸ். அதாவது அப்படி இல்லை இருக்க பொருள். டிட்டாச்சு அப்படிங்கிறது என்னன்னா, நாங்க கூட்டணியில அங்கே வகிக்கிறோங்கிறதுனாலே, அல்லது கூட்டணி ஆட்சியில நாங்க இருக்கிறோங்கிறதுனாலேயே தாவேகாவுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் நாங்க உடன் போக மாட்டோம். எந்த செயல்பாடு எங்களுக்கு உடன்பாடு இல்லையோ அந்த செயல்பாட்டை நாங்கள் எதிர்ப்போம். நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கோம், அதனால் வந்து என்ன செய்தாலும் வேடிக்கை பார்ப்போம் அப்படியெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது. வைகோ சொல்கிறாருல, கூட்டணி இருக்கும்போது ஏங்க வந்து குறை சொல்கிறீங்க, ஏங்க சுட்டி காட்டுறீங்க, ஏங்க வந்து போராடுறீங்க, அதை செய்யலாமா அப்படின்னு கேட்குற. அப்படி அல்ல. நாங்கள் அவர்கள் சரியானதை செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக துணை நிற்போம். அவர்கள் தவறானதை செய்தால் வாய்ப்பு, அதாவது தவிர்க்க முடியாமல், ஏற்க முடியாமல், கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் விரோதமாக தாவேகா அரசு நடந்து கொண்டால் நிச்சயமாக வெளியேறுவதற்கு எந்த தயக்கமும் கிடையாது எங்களுக்கு. திமுகவோட அப்படிதான் இருந்தீங்க நீங்க? திமுகவோடு என்னன்னா அப்படிதான் இருந்தோம். ஏன் ஒருவேளை வந்து திமுக அப்படி இருக்கும்பொழுது பிஜேபி கூட வந்து நட்பு வச்சுருந்தா நாங்கள் தொடர்ந்து இருப்போமா? அல்லது நாங்கள் சொன்ன மாதிரி பாமகவோடு அவர்கள் நெருங்கி இருந்தால் நாங்கள் தொடர்பு வச்சுருப்போம், விலகி இருப்போம். அதை சொல்ல தானே செஞ்சார் எங்கள் தலைவர். எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் இன்னை வரையும் உறுதியாக தான் இருக்கிறோம். ஒரு முறை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தின 60வது பிறந்த நாள் எங்கள் தலைவருக்கு மணிவிழா. அந்த மணிவிழாவுக்கு சீஃப் கெஸ்ட்டு அன்னைக்கு சிஎம்மாக இருந்த மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் இந்த விழாவில் பங்கேற்றுட்டு கலைவாணர் அரங்கத்தில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த விழாவில் பங்கேற்றுட்டு டெல்லி போகிறாரு பிஜேபி தலைவர்களை சந்திக்கிறதுக்கு, குறிப்பாக பிரதமர் மோடியை சந்திக்க. அப்போவே ஒரு ஒரு சந்தேகம் எல்லார் மத்தியில் இருந்துச்சு. பிஜேபியோடு வந்து திமுக இணக்கமாக செல்கிறதாங்கிற சந்தேகம் இருந்துச்சு. உடனே எங்கள் தலைவர் அந்த மேடையில் தன்னை வாழ்த்த வந்த ஒரு சீஃப் கெஸ்டே அங்கே வந்து சுட்டி காட்டினார்.
நீங்கள் ஒருபோதும் பாஜகவிற்கு ஒரு சிறிய இணக்கத்தை வந்து கூட உருவாவதற்கு காரணமாக இருந்து விடக்கூடாதுன்னு எச்சரித்தார். அந்த மேடையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய உடன்பிறவா சகோதரர் திருமாவளவன் அவர்களுடைய அறிவுரையை நான் ஏற்கிறேன்னு சொன்னார். அப்படி வந்து நாங்கள் கவனமாக தான் திமுகவோடு பயணித்தோம். அதே போல் கவனமாகத்தான் தாவேகாவோடும் பயணிக்கிறோம். திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பாஜகவை வந்து தாவேக எதிர்ப்பதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் தொடர்ச்சியாக விசிக தரப்புல இருந்து சிலரால் எழுப்பப்படுகிறது. அதாவது என்னன்னா, நாங்கள் எச்சரிக்கிறோம். எச்சரிக்கை என்பது குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குற்றச்சாட்டு என்பது வேறு, எச்சரிக்கை என்பது வேறு. அதே சமயத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, திமுகவுடைய ஸ்டைல்லையே தாவேக்கா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய நிலைப்பாட்டை அவருடைய ஸ்டைல்லையே விஜய் அவர்களும் தொடரணுங்கிற அவசியம் கிடையாது. கொள்கை அளவுல ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கணும். நிச்சயமாக கொள்கை நிச்சயமாக அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா செயல்பாட்டுடைய தன்மை, செயல்பாட்டுடைய அந்த வழிமுறை இருக்குல்ல, அது ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது என்னன்னா, விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு அவரே டிக்ளேர் பண்றாரு. பேச்சு இல்லை செயல் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரு தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்து நிதி பற்றாக்குறை மிக மோசமா இருக்கு. திமுக ஆட்சியில பாஜக ஒன்றிய அரசு நிதி கொடுப்பதை வந்து முற்றிலும் வந்து தவிர்த்துக்கிட்டே வந்துச்சு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல ஒரு நிலையில இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்துச்சுன்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு மக்கள் பாதிப்பார்கள், தமிழ்நாடு பாதிக்கும் என்கிற அடிப்படையில் அவரு தமிழ்நாட்டு மக்களுக்கான நலன்களை, உரிமைகளை பெறுவதில் கவனமா இருக்கிறார். அதற்கு எதை எதிர்க்கணும், எதை எப்படி பேசணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்றாரு. அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது இப்ப நீங்க உங்களுடைய நிலைப்பாடு, இரண்டு முறை வந்து தேசிய கீதம் பாடப்படுகிறது, தமிழ் மொழிக்கு 3வது இடம் தான் கொடுக்கப்படுகிறது, ஆளுநருடைய நிகழ்வுல இது போன்ற சட்டமன்றத்துல நிகழ்ந்தது உண்டா அப்படின்னு கேட்கிறார் திரு ஷானவாஸ். நிச்சயமாக அதை விசிகாவும் எதிர்க்கிறது. விசிகாவும் அதை வந்து ஒருபோதும் அதை ஏற்கல. தாவேக அரசுக்கு விசிகாவும் கோரிக்கை வைக்கிறது. எங்களுடைய அமைச்சர் வன்னியரசு அவர்கள் கூட அதை சுட்டி காட்டினார். இதை வந்து நாம் தீர்க்கமாக மூர்க்கமாக எதிர்க்க வேண்டும்ட்டு. அதை எதிர்க்க வேண்டும் என்று இப்பொழுது எங்கள் தலைவரும் வந்து சொல்றாரு, நாங்களும் சொல்றோம், கட்சியும் சொல்லுது. ஆனால் அதில் ஒரு என்ன சிக்கல் இருக்குன்னா, திமுக ஆட்சி இருக்கும் பொழுது அரசாணைன்னு ஒன்று கிடையாது. பட் தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சகத்தால் அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணையை தவறுன்னு சொல்லி நாம வந்து ரத்து பண்ணணும். அந்த அரசாணை தவறுன்னு சொன்னாதான் இதுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். அதை எதிர்த்து தாவேக அரசு போராட வேண்டும் என்று எங்களுடைய எதிர்பார்ப்பு. எப்படி வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி அரசினுடைய மக்கள் விரோத அல்லது கொள்கை விரோத செயல்பாடுகளுக்கு மற்ற மாநில முதலமைச்சர்களையும் வந்து ஒருங்கிணைச்சாரோ அதை செஞ்சாரு, மறுக்கல. அதே போல விஜய் அவர்களும் அதை வந்து செய்ய வேண்டும். என்னன்னா, அந்த அளவுக்கு ஒரு வேகமாகவும் தீர்க்கமாகவும் எதிர்க்கக்கூடியதாக தாவேக செயல்பாடுகள் இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு. அதாவது என்ன சார், இப்பதான் அவங்க வந்து அரசியலுக்கும் புதிது, ஆட்சிக்கும் புதிது. அரசியலும் பெரிய அனுபவம் கிடையாது விஜய்க்கோ அல்லது அந்த கட்சியில் இருக்கிற வந்து ஒரு சில பேரை தவிர, செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் போன்ற ஒரு சில தவிர வேற எந்த அனுபவம் பெற்ற பெரிய தலைவர்கள் அங்கே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் உடைய செயல்பாடுகள் எதிராக போகுதாங்கிறதா நம்ம பார்க்கணும். எதிராக போனால் நிச்சயமா ஏற்க முடியாது. ஆனால் அதை வந்து எதிர்ப்பதில் அவர்கள் தீவிரம் காட்ட வேண்டுமா? நிச்சயமாக காட்ட வேண்டும். அதை நாம பொறுத்திருந்து பார்ப்போம். அவர்கள் எதிர்க்கணும். அதுல நாங்களும் 3 மாசமா வந்து நான் அமைதியாகத்தான் இருந்தேன், இந்த செயல்பாடுகள்லாம் எங்க போய் நிக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்று திரு ஷானவாஸ் குறிப்பிடுறார். அப்போ இந்த அரசினுடைய செயல்பாடுகள் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய, விசிக்க வேண்டிய கொள்கைகளுக்கும் விசிக்க எதற்காக திமுகவுடன் சேர்ந்திருந்ததோ இப்போது தாவேகாவுடன் சேர்ந்திருக்கிறதோ அந்த நிலைப்பாட்டுக்கே ஒரு குந்தகம் வரும் என்று இந்த ஆட்சியின் மீது ஒரு சந்தேகம் எழுப்புகிறார். அதுதான் சொல்றேன். நான் அதை வந்து தாவேகா பண்ற எல்லாமும் சரின்னு நாங்களும் சொல்லலை. ஷானவாசுடைய கவலைகள் எங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் ஷானவாசனுடைய குற்றச்சாட்டு என்பது திமுகவுடைய நிலைப்பாட்டிலிருந்து பேசுவது போல இருக்கு.
அதுதான் எங்களுக்கு பெரிய அவர் மீது ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. இந்த அவருடைய இந்த கரிசனம், அவருடைய இந்த சந்தேகம் எங்களுக்கு இருக்குமா இருக்காதா? நாங்களும் அதை வாட்ச் பண்ணுவோமா பண்ண மாட்டோம்? எங்கள் தலைவர் அதை கூர்ந்து நோக்குவாரா நோக்க மாட்டாரா? அப்போ அது அவங்க வேறு கட்டத்துக்கு மீறி செல்லும் பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் அதில் விட்டு கொடுக்க மாட்டோம். மாநில உரிமைகளையோ அல்லது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளோ பாதிக்கப்படுகிற வகையில் அது தெரிந்தே தாவேக அரசு செய்தால் நிச்சயமாக விட மாட்டோம். ஆனால் ஷானவாஸ் என்ன சொல்றாருன்னா, ஷானவாஸ் கவலைகள் நியாயமானது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, திமுக முற்றிலும் சரி, தாவேக முற்றிலும் தவறுன்னு சொல்றாரு. அப்போ எப்படி அப்படி சொல்ல முடியும்? திமுக எப்படி முற்றிலும் சரி? நான் கேட்குறேன், இந்த திமுக விசிகாவினுடைய நிலைப்பாடாக இருந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற அந்த நிலைப்பாட்டையே ஒவ்வாதது, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது என்று டிக்ளேர் பண்றாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது குறித்து அது சரிதானா ஷானவாசனுடைய பார்வையில்? அல்லது வேங்கை வயல், நான் சுட்டி காட்டின போல வேங்கை வயல்ல யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களே குற்றவாளி என்று சொன்னது அரசு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதை சரி என்று சொன்னார். அது சரியான நடவடிக்கையா? அல்லது 100 ஆண்டுகள் சார், நான் பொதுவாகவே சொல்கிறேன், 100 ஆண்டுகள் இங்கே 1916 நீதி கட்சி ஆட்சியிலிருந்து இன்று வரை பிற்படுத்தப்பட்டவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குது சார். ஏன் திராவிட மாடல் ஒரு தலித்தை முதலமைச்சராக மாற்றக்கூடாது, ஆக்கக்கூடாது? ஏன் பெரியார் மண்ணில் அது நடக்கலை? ஏன் பார்ப்பனிய மண்ணாக இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது, அதே போல் மிக மோசமான சாதிய கொடுமை நடக்கிற பீகாரில் நடக்குது, அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிராவில் நடக்குது, இன்னும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் நடக்குது, ஏன் தமிழ்நாட்டில் நடக்கலை? அப்போ இதுதான் சமூக நீதியா? இது குறித்து ஷானவாஸுக்கு என்ன பார்வை இருக்கிறது? இது தவறு என்று அவருக்கு தெரியவில்லையா? அதே போல் நான் சொல்கிறேன், ஆணவ படுகொலை, பஞ்சமி நில மீட்பில் திமுக அரசு நிலைப்பாடு என்ன? ஏன் கண் துடைப்பா ஒரு கமிட்டியை மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு கமிட்டியை போட்டார், கருப்பணி ஏசி தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டார். அதன் பிறகு மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் அதை பற்றி பேசவே இல்லை. ஏன் அது குறித்து பேசலை? ஏன் பதவி ஊரில் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிற நிலைப்பாட்டை ஒத்துக்கிட்டு எங்கள் தலைவர் கலந்துக்கிட்டு கோரிக்கை வைக்கிறாரு. ஒரு அதில் பட்டியலின மக்களுடைய மேம்பாட்டுக்கான ஒரு கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடக்குது, செக்ரட்டரியேட்டில் நடக்குது. எங்கள் தலைவர் அதில் கலந்துக்கிட்டு எஸ்சி எஸ்டி எம்ப்ளாயீஸ்க்கு பதவி இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கேட்குறாரு. அது செய்கிறேன்னு சொல்லி முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் டிக்ளேர் பண்ணுறாரு. அடுத்த கூட்டத்தொடர் நடக்கும்னு சொன்னார். ஆனால் அதை செய்யலையே. இது குறித்து ஷானவாஸுக்கு குறை இருக்க வேண்டுமா இல்லையா? என்ன ஷானவாஸோட நிலைப்பாடு என்ன? திமுக ஆட்சியில எவ்வளவு சாதிய வன்கொடுமைகள், எவ்வளவு விசிக கொடி ஏற்ற முடியாத நிலைமை. இந்த கேள்விகளுக்கெல்லாம் தான் பதில் சொல்லக்கூடிய வகையில கட்சியோட கொள்கையிலிருந்து நான் எங்க மாறுபட்டு பேசிட்டேன் அப்படின்னு கேட்கிறார். இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்டும் இதுதான். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நாங்க டிட்டாச்சா இருக்கோம், இது செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே நாங்க ஒத்து போகுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவதாக இருமொழி கொள்கை, இப்ப வந்தே மாதரம் பாடப்பட்டது, அதற்கு அவரு திருமாவளவன் அவர்கள் கேள்வி எழுப்பினாரா இல்லையா? மூன்றாவதாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது, அதற்கு ஒரு கேள்வி எழுப்பினாரு. நான் எங்க பிறழ்ந்து பேசுறேன், மாறு பேசுறேன், நான் விசிகாவுடைய குரலாகத்தானே பேசுறேன், என்ன மாறுபட்டு பேசுகிறேன்னு கேட்கிறேன். விசிகாவினுடைய குரலாக பேசுவது என்பது வேறு, திமுகவினுடைய நிலைப்பாட்டிலிருந்து பேசுவது என்பது வேறு, திமுகவினுடைய குரலாக பேசுவது என்பது வேறு. இவர் பேசுறதுல விசிகாவினுடைய குரல் என்பதை விடவும் திமுகவினுடைய குரல் என்பதுதான் விஞ்சி நிக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன். பாஜக பின்னிருந்து ஆட்சி நடத்துகிறது என்று சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு அதுதான் சொல்றேன், அது விசிகாவை அவமதிக்கிற ஒரு குற்றச்சாட்டு அது. ஏன்னா அப்படி பாஜக பின்னிருந்து இயக்குகிறதுன்னு டிக்ளேர் பண்றாரு அவரு, சந்தேகப்படல. நீங்க அவருடைய நேர்காணல பாருங்க, டிக்ளேர் பண்றாரு. அப்படி டிக்ளேர் பண்றாருன்னா அப்ப அந்த ஆட்சிக்கு எப்படி விசிகா சப்போர்ட் பண்ணும், எப்படி ஆதரவு கொடுக்கும்? அப்ப யாரை குற்றம் சாட்டுறாரு? இது யாருடைய நிலைப்பாடு? இது திமுகவுடைய நிலைப்பாடு இல்லையா? அப்ப திமுக சரி என்று சொல்லுகிறாரா இல்லையா? அந்த கேள்வியுமே கேட்குறாங்க அந்த நேர்காணல்ல. அப்ப இதெல்லாம் திமுக சரியா இருந்துச்சா? ஆமா சரியா இருந்தாங்க சொல்றாரா இல்லையா? அப்ப திமுக சரியில்லாத நிலைப்பாடுகளை நாங்க சொல்றோம்ல, கொள்கைகள்ல திமுக எவ்வளவு சறுக்குனாங்கன்னு நான் சொல்றோம்ல. அப்ப திமுக எல்லாத்துலயும் சரியா இருந்துச்சா என்கிற பார்வை தேவையா இல்லையா? விமர்சனத்தோடு தானே நீங்க பேசணும்.
ஒரு விமர்சனமும் இல்லைன்னு டிக்ளேர் பண்றீங்க. அது திமுக நிலைப்பாடு இல்ல, திமுகவுடைய ஸ்டாண்ட் இல்ல அது. நான் சொல்றாங்க என்னை வந்து எல்லாரும் திமுகவுடைய ஸ்டாண்ட்ல நிக்கிறேன்னு சொல்றாங்க. அது பிரச்சனை இல்ல. நான் அறத்தின் வழியில் நிக்கிறேன் என்று சொல்கிறார். அறம் எது சரியான வழியில் அதுதான் நம்ம. அப்ப 2 பேரும் ஒரு புள்ளியில இணைகிறோமா இல்லையா? விசிகாவும் திமுகவும் ஒரு புள்ளியில் இணைகிறதா இல்லையா? சார் தாவேகாவும் கூட ஒரு புள்ளி இணையுது. விசிக, திமுக, தாவேகாவும் கூட கொள்கை என்கிற புள்ளியில் ஃபோர் ஃபாதர்ஸ், அதாவது என்ன கொள்கை வழிகாட்டிகள், பெரியார், காமராஜர், அம்பேத்கர் போன்ற கொள்கை வழிகாட்டிகள் என்கிற அந்த புரிதலில், சமூக நீதி என்கிற அந்த புரிதலில் ஒரே தளத்தில் நிற்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நான் என்ன கேட்குறேன்னா, இதே தோழர் ஷானவாசிட்ட நான் கேட்கறது என்னன்னா, பாஜக தாவேகாவை இயக்குகிறதுன்னு சொன்னா தாவேகா காங்கிரசுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்க முடியுமா? அமைச்சரவையில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பங்கு கொடுக்கிறது 2 அமைச்சர்களை வந்து காங்கிரசுக்கு உருவாக்குகிறது என்று சொன்னால் அது பாஜக எதிர்ப்பா இல்லையா? காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை கனவு காண்கிறது பாஜக. காங்கிரஸ் முற்றிலும் துடைத்தெறியப்பட்டது, மீண்டும் ஆட்சிக்கே வர முடியாத ஒரு சூழல் நிச்சயமா இருந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி இருக்க முடியாது. காங்கிரஸ் இல்லைன்னு சொல்லல, ஆட்சிக்கு வர முடியாத சூழல் வந்து 59 ஆண்டுகளா இருக்குது. அந்த காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் மீண்டும் அமைச்சர் என்கிற அந்தஸ்தை கொடுப்பது பாஜகவுக்கு எதிரானதா இல்லையா? எந்த ராகுல் காந்தியை வந்து வீழ்த்த வேண்டும் பப்பு என்று பரிகாசம் கேலி செய்கிறார்களோ அந்த ராகுல் காந்தியை தன்னுடைய மேடையில் உட்கார வைத்துக் கொண்டு முதலமைச்சராக பதவியேற்றது பாஜகவுக்கு எதிர்ப்பா இல்லையா? அப்ப இதெல்லாம் பாஜக எதிர்ப்பு என்பது அவருக்கு தெரியலையா? இருமொழி கொள்கை தான் இங்கே, நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்க மாட்டோம் என்று சொல்வது பாஜக எதிர்ப்பு இல்லையா? இங்கே தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது, கடிதம் எழுதியது பாஜகவுக்கு நிலைப்பாட்டுக்கு எதிரானது இல்லையா? தமிழ்நாட்டில் சங்கிகளை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று அவர் செயல்பாட்டில் காட்டுவது பாஜகவுக்கு எதிரானதா இல்லையா? அப்போ இன்னைக்கு நீங்க வந்து நயினா நாகேந்திரன் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர், மாநில தலைவர், அதே போல வானதி சீனிவாசன் எவ்வளவு மூர்க்கமாக எதிர்க்கிறார்கள். அதே கேள்விதான். இந்த பாஜக தான், இந்த RSS தான், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சங் பரிவார் அமைப்புகள் இந்த ஆட்சி குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறை வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு அத்தாட்சி கொடுக்கிறார்கள். அப்படின்னா அந்த அத்தாட்சி எதன் அடிப்படையில் வருகிறது? மாண்புமிகு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் திரு CPR ராதாகிருஷ்ணன் அவர்கள், CPR அவர்கள் என்ன சொல்கிறார்? இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒரு 6 மாசம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது பொதுவான கருத்து. இந்து சமய அறநிலைத்துறையில அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. அதான் சார், அது பொதுவான கருத்து. அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கிறாங்க. CP ராதாகிருஷ்ணன் இதெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து தப்புன்னே சொல்ல முடியுமா? அதே மாதிரி நான் என்ன இதுதான் காரணம்னு சொல்ல முடியுமா? அதே நேரத்தில் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவுக்கு ராஜநாத் சிங் கூட்டு வந்து ஒன்றிய அமைச்சர் நாணயம் வெளியிட்டது, அது மட்டுமே வந்து திமுக பாஜகவோடு சென்று விட்டதுன்னு சொல்லிவிட முடியுமா? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு கிரைட்டேரியா, ஒரு மூல காரணமாக இருக்க முடியாது. இது ஒரு சிறிய பாராட்டு, ஓகே பார்த்துக்கலாம் என்று சொல்வது, பார்க்கலாம் என்று சொல்வதெல்லாம் வந்து ஒரு பெரிய காரணம் பாஜக ஆதரிக்கிறது அல்லது பாஜகவுடைய ஆட்சி நடக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. அதாவது என்னன்னா, அடிப்படை கோட்பாட்டுல, அடிப்படை கொள்கையில சமரசம் இருக்கிறதா என்பதுதான் நீங்க கேள்வி. அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை வந்து சிறப்பாக செயல்படுகிறதுன்னு சொன்னா, அந்த அந்த அமைச்சராக இருக்கிற ரமேஷ் வந்து சில கோயில்களுக்கு போறாரு, சில விஷயங்களை வந்து நெறிப்படுத்துறாரு, முறைப்படுத்துறாரு, அதை பாராட்டலாம். அப்ப அதை பாராட்டுறதுல என்ன இருக்கு? அதாவது என்னன்னா, இப்ப சிதம்பரம் கோயில்ல தீட்சிதர்கள் கை ஓங்க வேண்டும் என்று தாவேகா சொன்னிச்சா? தீட்சிதர்கள் எடுப்பதான் முடிவு என்று தாவேகா சொன்னதா? இல்ல. இப்ப பாஜகவும் பாமகவும் இருக்கக்கூடிய இடத்தில் விசிக இடம்பெறாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய கொள்கை நிலைப்பாடு. நிச்சயமா. அதுல இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, நீங்க அமைச்சரவையில் இடம்பெற்று விட்டீர்கள். அமைச்சரவை இடம்பெற்று விட்டதுக்கு பிறகாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒருவேளை பாமக தாவேகவுடன் வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமே ஆனால் அங்க விசிக தொடருமா? அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? விசிக மதவாத சக்தியாக இருக்கிற பாஜகவோடு அல்லது வந்து சாதியவாத சக்தியாக இருக்கிற பாமகவோடு எந்த காலத்திலும் உடன்பாடு வைத்துக் கொள்ளாது. அது இருக்கிற இடத்தில் விசிக இருக்காது. அந்த நிலைப்பாட்டில் இன்று வரை மாற்றம் இல்லை. அந்த அடிப்படையில் ஒருவேளை தாவேகாவுக்கு பாமக
ஆதரவு கொடுத்தால் அல்லது அமைச்சரவைக்கு உள்ளே வந்தால் நிச்சயமாக விசிக வெளியேறும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது உங்களுடைய தலைவரின் கருத்து, பர்சனல் கருத்தா இல்ல தலைவர் கட்சியின் கருத்து, தலைவரின் கருத்து. அமைச்சரவை இடம்பெற்றதுக்கு பிறகாக நான் அதுக்கு தான் முதல்ல அந்த வார்த்தை சொன்னேன். அமைச்சரவையில் நீங்க இடம்பெற்று விட்டீர்கள், இதற்கு பிறகாக இந்த நிலைப்பாடில் வரலாமா? அதனால என்ன வந்தா என்ன தப்பு இருக்கு? அவங்க ஒரு பக்கம் இருக்கு, நம்ம ஒரு பக்கம் இருக்கலாம் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கு? அமைச்சரவையில் இடம்பெற்று விட்டோம் என்பதற்காக அதை விட்டு வெளில வர முடியாதுன்னு சொன்னாதான் அட்டாச்மெண்ட். அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் கூட எங்கள் கொள்கைக்கு நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு சூழல் ஏற்பட்டால் அதை விட்டு நாங்கள் வெளியேறுவோம்னு சொல்றது தான் டிட்டாச்மெண்ட். அப்போ டிட்டாச்மெண்ட் என்னன்னு புரியுதா? இப்போ எங்கள் தலைவர் சொன்ன டிட்டாச்மெண்ட்டு, அப்போ பாமக உள்ளே வந்தால் அமைச்சரவையில் நாங்கள் இருந்தாலும் கூட அதை பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம், நாங்கள் வெளியேறுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கூட்டணியாக இல்ல தோழமை கட்சியாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த நகர்வுகள் இனி எதிர்காலத்தில் எப்படி தொடரப் போகிறது? 5 ஆண்டு காலம் இப்படி இருக்கும் என்று நீங்கள் அனுமானிக்கிறீர்களா? எப்படி இருக்க போகுது? நிச்சயமாக 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்ல, உங்க தோழமையில நீங்க அந்த தோழமையிலே இருக்கீங்க. இப்ப அந்த அடுத்த கட்டமாக கூட்டணியாக அமைவதற்கான அதான் சார் டிட்டாச்மெண்ட். அதுதான் என்னன்னா, தோழமையாக இருக்கிறோம் என்பதற்காக அடிப்படை கொள்கை கோட்பாடுகளில் ஒரு பிளவு ஏற்படுது, சிதைவு ஏற்படுகிறது, அல்லது ஒரு முரண்பாடு, பகை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதில் எப்படி தொடர முடியும்? அதாவது என்னன்னா, கொள்கை கோட்பாடு அதாவது என்ன சொல்ல, திராவிடம், பெரியாரியம், அம்பேத்கரியம், சமூக நீதி என்கிற அந்த தளத்தில், தமிழ்நாட்டினுடைய உரிமை, தமிழ் மக்களுடைய உரிமை என்கிற அந்த தளத்தில், சனாதன எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்கிற அந்த தளத்தில் சரியாக தாவேகா செல்லும் வரை விசிக அதனோடு பயணிக்கும். அதில் பிறழ்வு ஏற்படுகிற பொழுது விசிக நிச்சயமாக விலகும். அதுதான் டிட்டாச்மெண்ட். அதைத்தான் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. நேரம் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். எங்களுடைய இடத்திற்கு வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை மிக்க நன்றி.